friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மிளகாய் பஜ்ஜி, ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். டீடைல் ingredients description boxல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி பேட்டர். இதுக்கு 1 கப் கடலை மாவு, பேசன், கிராம் ஃப்ளார் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. 1/4 கப் அரிசி மாவு, இதான் ரேஷியோ. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. அப்புறமா கொஞ்சம் cumin பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்சு சோடா உப்பு. இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி, நீங்கள் பஜ்ஜி மாவுக்கு எவ்வளோ கரைப்பீங்களோ அந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா எல்லா ரா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பஜ்ஜி பேட்டரோட கன்சிஸ்டன்சி, இப்படி இருக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ பேட்டர் ரெடி. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இதுக்கு 3 பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோ, வேக வச்ச பொட்டேட்டோவை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கையிலேயே, ஆர் ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கினது போட்டிருக்கேன், பச்சை மிளகா 1, இஞ்சி கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், தேவையான அளவு உப்பு, cumin பவுடர், அப்புறமா பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்னா இல்லை சில்லி பவுடரும் நம்ம 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் பஜ்ஜின்றதுனால நான் சில்லி பவுடர் சேர்க்கலை. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா இந்த மாதிரி நீட்டு மிளகாய் மார்க்கெட்டில் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம சென்டர் பார்ட்டை மட்டும் உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துடணும். கையை விட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து காரமாக இருக்கும். அண்ட் வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணுன்றதுனால நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது கூட பொறுமையாக பார்த்து நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு சேர்க்கணும். ஒரு துண்டு சீஸ் நான் வச்சுக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தான், கொஞ்சம் சீஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் சீஸ் ஸ்லைஸ் ஒரு 2 துண்டு வச்சு திருப்பியும் அது மேலே இன்னொரு லேயர் அந்த ஸ்டஃபிங் போட்டுருங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சீஸ் வச்சா. அது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் பஜ்ஜி ரெடியாக இருக்குது பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எப்பவுமே எல்லா பஜ்ஜியும் பொரிக்கிற மாதிரி இந்த இதை வந்து போட்டுக்கோங்க. சிம்லேருந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம எல்லா பஜ்ஜியும் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்து இந்த மழை டைமில் சுட சுட மிளகாய் பஜ்ஜி ரெடி. அதாவது ஸ்பைஸ் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you friends.